இதுவரை இல்லாத மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்துல தடையை மட்டுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்கள் பொருளாதார வளர்ச்சியை கண்ணால பார்க்க போறீங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் அல்டிமேட்டா இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே சூரியனும் வந்து உட்காண்டா வச்சுக்கோங்களேன், சிவராஜ யோகம் உருவாகும். குழந்தை பிறப்பு இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பிறப்பு கிடைக்கும் போது, சந்தான சௌபாகிய யோகம் கிடைக்கும் போது. ஸோ பிரம்மாண்ட முயற்சியை நோக்கி தனுசு தன்னுடைய பயணத்தில் முதலடி எடுத்து வைக்கும். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஜூலை மாதம். அப்படி இப்படின்னு அப்படி எப்பா 7 மாசம் வந்துட்டோமா? செம்ம. இப்பதான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்கு. ஓகே, குருவார பெயர்ந்துட்டார்ல, எல்லாமே நல்லதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி, பார்க்கவும் இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கான ஒரு சார்ட் பார்த்துட்டு வந்துடலாமா? கிரகநிலை அடிப்படை பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பிக்கும் போதே வந்து மிஸ்டர் சந்திரன் தன்னுடைய பயணத்தை காலபுருஷன் 9ஆம் வீடான புண்ணிய வீடு பாக்கியஸ்தான வீட்டுல இருந்து, தனுசு வீட்டுல இருந்து தன்னுடைய பயணத்தை சஞ்சாரம் செய்யறார். ஓகே, மிஸ்டர் செவ்வாய் ரிஷப வீட்டுல அப்படியே இப்பதான் வந்திருக்கேன் விடுங்க அப்படின்ற மாதிரி அங்கதான் நிலை பெற்று இருக்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் கடக வீட்டுல குரு, சுக்கிரன், புதன் இவங்க 3 பேரோட காம்பினேஷன் மாதம் ஆரம்பிக்கும் போதே இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் மிதுன வீட்டுல சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிம்ம வீட்டுல கேது, எகேன் கும்ப வீட்டுல ராகு, மீன வீட்டுல சனி இப்படின்ற அமைப்பில் தான் இந்த மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே, இந்த மாதத்துல முக்கியமா என்ன கிரக பயிற்சி, இந்த கிரக பயிற்சினால் நம்மளுக்கு என்னென்ன நடக்க போகுது, எந்த பிளானட்லாம் நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணி இந்த மாதத்தை நகர்த்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் 7ஆம் தேதி என்ன பண்ண போறேன்னா வக்ர கதியில பின்னோக்கி வரப்போற. இது ஒரு பெரிய விஷயம். எப்பயுமே ஒரு பிளானட் வந்து பின்னோக்கி அதிச்சாரம் இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த தடவை புதன் வந்து கடகத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ர கதியில பின்னோக்கி போய் சூரியனோட எகேன் செய்து தன்னுடைய வீட்டுக்கு போய் அமரப் போகிறார். வக்ர கதியில அமரப் போறார். எகேன் 4ஆம் தேதி என்ன பண்ண போறார், சுக்கிரன் உங்க 3 பேர் எடுக்க முடியலப்பா, நான் தனியா வந்து சூரியன் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி 4ஆம் தேதி கடகத்தில் இருந்த சுக்கிரன் சிம்ம வீட்டிற்கு போய் கேதுவோடு சேர்ந்து அமரப் போகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அது. ஓகே, தென் அதுக்கப்புறம் 16ஆம் தேதி முடிஞ்சு அப்படியே நைட்டு ஒரு 2:30 மணிக்கு மேல சூரியன் தன்னுடைய அமைப்பை கடகத்தை நோக்கி செலுத்த போகிறார். இந்த கடகத்தை நோக்கி வரக்கூடிய காலம் தான் தட்சிணாயன புண்ணிய காலம். இது வரைக்கும் நம்ம உத்தராயண புண்ணிய காலத்துல இருந்தோம். இனிமே வரக்கூடிய காலம் ஆடி மாதம் ஆரம்பம் தட்சிணாயன புண்ணிய காலத்தை நோக்கி நாம் வந்து பயணிக்க போறோம். சூரியன் அப்படியே ரொம்ப வலுப்பெற்று வலுக்குறைந்து அப்படியே ஒவ்வொரு மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட மக்களுக்கு வந்து சில நல்லவைகளையும் சில கொடுப்பனைகளும் கொடுக்க தயாராக ஆக போகிறார். ஸோ சூரியன் வந்து 17ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதமான கடக வீட்டிற்குள் அடி எடுத்து வைக்க போகிறார். செவ்வாய் அங்கேயே ரிஷப வீட்டுல இருக்க போறார். எந்த ஒரு சேஞ்சும் இந்த மாதம் முழுமையும் இல்லை. ஸோ ராகுகேதுக்கள் எப்பயுமே அதே மாதிரி பொசிஷன் இருக்க போறாங்க. சனியும் தன்னுடைய இருப்பை 12ஆம் வீடான மீன வீட்டுல தான் செலுத்தி இருக்க போறார். ஸோ இங்கிருந்து குரு பெயர்ந்து சனிக்கு தன்னுடைய பார்வை பலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல காலகட்டத்தோடு, நம்பிக்கை பிறக்கக்கூடிய காலகட்டத்தோடு இந்த ஜூலை மாதம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. சரி, வாங்க பார்க்கலாம் இப்படிப்பட்ட கிரக நிலைமை அமைப்போடு ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமா, இல்லை இந்த மாசம் இப்படியேதான் போகுமா, பார்க்கலாமா? நான் எப்பயுமே சொல்ற மாதிரி, நான் சுயம்புட, நானாதான் வளர்ந்தேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய வளர்ச்சியால் பிறரை வாழ வைக்கக்கூடிய தன்னலம் பார்க்காத தனுசு ராசினியர்களுக்கு, தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது. என்ன மேடம், ராசிநாதன் போய் 8ல உட்காந்துட்டு போட்டோம், ராசிநாதன் 8ல அதுவும் உச்சமா ஈழ உட்காந்துருக்காரு, எப்படி நெகட்டிவா பண்ணுவார்? 8ல உட்கார்ந்து அந்த இடத்த கெடுக்க போறாரு. அது நல்லது தானே? 8ஆம் இடம்ன்றது விபத்து, கண்டம், மேல இருந்து விழுது, திடீர் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் உங்க ராசிநாதன் உங்களை வந்து காப்பாற்ற போறாருன்னா அப்புறம் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு? ஸோ பெருசா ஒன்றும் நெகட்டிவா நடக்க போறது இல்லை. ஆனா 2ஆம் இடத்திற்கு பார்வை கொடுக்க போறாரு. இதுவரை இல்லாத மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. பொருளாதாரத்துல தடையை மட்டுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்கள் பொருளாதார வளர்ச்சியை கண்ணால பார்க்க போறீங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் அல்டிமேட்டா இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே சூரியனும் வந்து உட்காண்டா வச்சுக்கோங்களேன், சிவராஜ யோகம் உருவாகும். சூரியன் குரு சேர்ந்தாலும் சிவராஜ யோகம். அப்படியே அந்த 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய இடத்தை பார்க்கறது அப்படின்றது, அதுவும் 2ஆம் இடத்தை பார்க்கறது அப்படின்றது, வாவ், சொல்லவே முடியல. தலைமைத்துவம் அதிகரிக்கும், பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும், வாக்கு பலித்தம் உண்டாகும்.
நீங்க சொன்ன சொல் மந்திர சொல்லா இருக்கும். எல்லாரும் உங்க சொல்லு கட்டுப்பட்டு நடப்பாங்க. நிறைய பேர் டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ்குள்ள என்ட்ரி ஆவீங்க. இல்ல வாத்தியாரா இருக்கீங்க, இல்ல வக்கீலா இருக்கீங்க, இல்ல மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க, இல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கீங்க. ஏதோ ஒண்ணு என்ன போட்டு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் நிவர்த்தி கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரங்க. குழந்தை பிறப்பு இல்லன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பிறப்பு கிடைக்க போகுது. சந்தான சௌபாகிய யோகம் கிடைக்க போகுது. ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு மாரி ஆயிடுச்சு. இப்பயாவது என் வாழ்க்கை முடியுமான்னு நினைக்கிறவர்களுக்கு 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்புகளும், வசதிகளும் பெருகப் போகிறது. கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு எல்லாம் நிவர்த்தியா போகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு தட்டி அடிச்சு தூக்க போறீங்க. நல்லா தான் இருக்கு. ஒரு மாரி வேலையில மட்டும் இருந்த குறையும் நிவர்த்தியாக போகுது. கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலத்த கிரியேட் பண்ணும். அதே மாரி எடுக்கிற முயற்சிலாம் பிரம்மாண்டமா எடுக்க வைக்கும். தனுசுல சந்திரன் தான் இருக்கணும் இல்ல. ஏதாவது ஒரு பிளானட் தான் இருந்துரும். அந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான பணிகள் தான் நடக்கும். ஸோ பிரம்மாண்ட முயற்சியை நோக்கி தனுசு தன்னுடைய பயணத்திற்கு முதலடி எடுத்து வைக்கும். நெறைய இதுவரைக்கும் நான் வந்து அவார்டே வாங்கலன்னா, இந்த தடவ அவார்டு வாங்குவீங்க. செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். நெறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு விட்டுட்டு போனவங்கலாம் உங்கள தேடி வருவாங்க. ஏன்னா, அந்த நெகட்டிவ் அப்படியே போதா, அப்ப பாசிட்டிவான மனிதர்கள உங்ககிட்ட கொண்டு வந்து விடும். இதுவரைக்கும் உங்களுக்கு புடிச்ச பீடையெல்லாம் போகுது. என் பாஸ் சொன்னா, கவலையே படாதீங்க. நல்லா போய் ஏதாவது ஒரு ஆறு குளத்துல போய் குளிச்சுட்டு வந்து அப்பாடின்னு எந்திரிச்சு நில்லுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு பட்ட கண் திருஷ்டி எல்லாம் வெளில போயிடும். காலு வலி, கொஞ்சம் சுகரு, கொஞ்சம் பிபி, தலைவலி இது 4ல் கவனம் தேவை, தேவை, தேவை. யாருக்கு? தனுசு ராசிக்காரர்களுக்கு. இது 4ம் தான் இந்த தடவ கொஞ்சம் பாடா படுத்தும். மத்தபடி ஃபினான்சியலா சூப்பர். பிசிக்கலா கொஞ்சம் ஹெல்த் பார்த்துக்கணும். மென்டலா எத பத்தியும் கவலைப்படாதீங்க. மத்த எல்லாம் மீனாட்சி பார்த்துப்பா. நல்ல பலம் கிடைக்க போகுது. ஆன்ம பலம் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியம், உத்வேகம், தன்னம்பிக்கைய சிவனும், குருவும் சேர்ந்து உங்களுக்கு குடுக்க போறாங்க. ஆமா. சூரியனும், குருவும் சேர்ந்து அமர்ந்து குடுக்க போறாங்க. குரு கிடைக்கிறதே கோடி நன்மம். அதுல உலகத்தின் தலைவனான சிவனும் கிடைச்சா, அவ்வளோதான். வெளிச்சம் உங்க மேல தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கவலைகள் எல்லாம் மறையப் போகிறது. என்ன பயன்படுத்திட்டு போனவன்லாம் பெரிய ஆள் ஆயிட்டான். நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா, நீங்க உங்களுடைய காலம் வந்து உயரப் போறீங்க. நெறைய நன்மைகள் கூடி வரப்போகுது தனுசுக்கு. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. உங்கள முன்னிறுத்தி சில முன்னேற்பாடுகள் செய்வார்கள். அது உங்களுக்கு பெருமையும், பேரானந்தத்தையும் குடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. தனுசு ராசிகள் நெகட்டிவா எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். தொண்டை, கழுத்து, இஎன்டி, கோல்டு, சளி, தலைவலி இது மட்டும் கவனம். ஏன்னா புதன் வேற வக்ரமா இருக்காரு. அதனால இத மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டா போதும். ஏன்னா அவரு தான் வீட்ட தானே பார்ப்பாரு வக்ரமாயி. தனுசுவ பார்ப்பாரு. அதனால கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் கவனம் தேவை. அத மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மத்தபடி எல்லாம் சூப்பரா இருக்கு. நரம்பு சம்மந்தப்பட்டு கால் இழுக்கிறது, கால் வலிக்கிறது. சில பேருக்கு பல்லு வலி, செவ்வாயுடைய அமைப்பு பொறுத்து பல்லு வலி வர்றது, அதுக்காக டென்டல்ட்ட போயிட்டு வருதுன்ற மாரி தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த தடவ இந்த சின்ன சின்ன சினாரியோக்கள் எட்டி பார்க்கலாம். மத்தபடி சூப்பர். படிக்கிற தனுசு ராசிக்கார பிள்ளைங்களுக்கு நீங்க தாங்க லீடரு, நீங்க தாங்க டாப், நீங்க தாங்க அடிச்சு தூக்க போறீங்க, தம்சம் பண்ண போறீங்க, போட்டித் தேர்வுல வெற்றி வாகை சூட போறீங்க. யார் தனுசு ராசிக்காரங்க இந்த தடவ எழுதுறீங்களோ நீங்க தான். சிஏ, அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங், நெட் எக்ஸாம், டெட் எக்ஸாம், டிஆர்பி, டிஎம்பிசி எல்லாம் ஐஏஎஸ், ஐபிஎஸ் நீங்க தான். சிவராஜ யோகம் வருது. வேற என்ன வேணும்? 2ஆம் இடத்திற்கு வாய்ப்பு வரும்போது அது சரியா பயன்படும். தனுசு ராசிக்கார பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தைரியம் பிறக்கும். நீங்க தான் வந்து நல்ல மதிப்பெண்ணோடு இந்த தடவ உங்களுடைய வாழ்வியலை செழிக்க செய்ய போறீங்க. நல்ல குருமார்கள் கிடைக்க போறாங்க. நல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்க. நல்ல அமைப்புக்கு இருக்கு. இப்ப கவலைப்பட வேண்டாம். 20 வயதிலிருந்து 40 வயது கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமையும். குரு பலன் வந்தாச்சு. கவலையே பட வேணாம். 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை. வேற என்ன வேணும்? நிறைய வந்து குரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். 2ஆம் திருமணத்திற்காக காத்துட்டு இருப்பவர்கள் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வீட்ல குழந்தை பேரு நடக்க போகிறது. நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு மங்கள் நிகழ்வுகள் குடும்பத்தை நோக்கி வரப்போகுது. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டியை மாத்துறது எல்லாம் நடக்கும் இந்த தடவை. அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும். 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மேன்மை தேவை. சங்கடங்கள் நிவர்த்தியாக போகுது. உள்ள ஏதோ ஒன்று போட்டுட்டு நடிச்சிட்டு இருந்த விஷயம்லாம் விட்டு போகுது. நிறைய பேர் உங்களை தேடி வரப்போறாங்க. குருவாக இருந்து நீங்க 4 பேருக்கு நல்லது சொல்ல போறீங்க. அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையும் சொல்லிக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. பிசினஸ்ல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல சினாரியோ கிரியேட் ஆக போகுது. நல்ல பார்ட்னர்ஷிப்பின் மூலமாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுல கவனம்? கூடயே இருக்கிறவன்ட்ட கவனம். எதிரி வெளியில இருந்தெல்லாம் வர மாட்டான். பக்கத்துல தினம் உங்களோட டிராவல் பண்றான் பாருங்க, அவன் தான். அதனால அவன்கிட்ட கவனமா இருக்கும். ரொம்ப 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 கவனமா இருக்கணும். நம்மளுக்கு யாரு என்னன்னு தெரியாது. கேட்டினும் உண்டோ உறுதி கிளைஞரை நீட்டி அழப்பதோர் கொழும்பர் வள்ளுவர். கேடு வரும்போதுதான் ஒருத்தனுடைய என்ன மாதிரியான மன அதவன்றது ஸ்கேல் போட்டு காட்டுமா. இப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? அப்ப இது மாதிரி கெட்ட காலத்துல தான் எவன் நல்லவன். இப்ப நீங்க பார்த்துருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு 10 மாசமா காட்டாததா வந்து நான் சொல்லிட போறேன். திரும்பியும் போயிட்டு நம்பி ஏமாறாதீங்க.
ஸோ தனுசு ராசிக்காரர்கள் கூட இருக்கிறவரிடம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வக்கரகதியில 7ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். பார்ட்னர்ஷிப்ல கவனம். அது மட்டும் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மத்த எல்லாமே சூப்பர். இத பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ தனுசு ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? தனுசு ராசிக்காரர்கள் சுவாமிமலை முருகப்பெருமானுடைய வழிபாடும், நாகாபரணம் சூடிய சிவன் வழிபாடும் செய்ய 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 மிகச்சரியான ராஜயோகம். முடிஞ்சா சிவன் கோவிலுக்கு தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பார்த்துட்டு வாங்க. அந்த தேனை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தினம் சாப்பிடுங்க. அதுவே வந்து உங்களுக்கான வாழ்க்கையை வசப்படுத்தி கொடுக்கும். நிறைய இந்த தடவை தனுசு ராசிக்காரங்க குரங்கு பார்ப்பீங்க. குரங்கா? எஸ், பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. குரங்கு பார்த்தீங்க அப்படின்னா மனோதிடம் அதிகரிக்கிறது, உனக்கு அது தேவைப்படுது, அதை கொஞ்சம் அப்படி கட்டுப்பாட்டில் வை அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த குரங்கு பார்த்தல் என்ற நிகழ்வை உங்கள் கண்ணில் காட்டு. குரங்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீட்டுக்கே வரது இல்லை, ஏதாவது ஃபோனில் பார்க்குறது, ஏதோ சம்திங் லைக் தட் குரங்கு பூமியோட கனெக்ட் ஆகுது. குரங்கு பார்த்தல் என்ற நிகழ்வு கிடைக்கும். ஆஞ்சநேயருடைய அனுசரம் உங்களுக்கு அப்படியே வந்து கிடைக்கும். குரங்கு பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு விடாப்பிடியாக ஒரு காரியத்தை வெற்றி அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தை அது பார்த்த நாளிலிருந்து உருவாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.